எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பௌர்ணமி சோடசக்கலை நேரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த நாள். இந்த பௌர்ணமியில் வரக்கூடிய சோடசக்கலை நேரமானது எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடியுது, நம்ம அந்த நேரத்தில் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சேனலில் நான் ஏற்கனவே நிறைய சோடசக்கலை வீடியோஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு சோடசக்கலைனா என்ன அப்படின்னு தெரியும் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு சோடசக்கலை நேரம் எப்போ வருது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. இன்றைக்கும் இந்த பதிவில் நான் சோடசக்கலை பற்றி சொல்லியிருக்கேன். இன்னும் சோடசக்கலை பற்றி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு சோடசக்கலைனா என்ன அப்படின்னு தெரியும் அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக அந்த டைம் எப்போ வருதோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். பௌர்ணமி திதியும் அமாவாசை திதியும் வரக்கூடிய சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூமியில் இறை சக்தியும் நேர்மறை ஆற்றலும் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி. வழக்கமாக வரக்கூடிய பௌர்ணமி திதியை விட இந்த சித்ரா பௌர்ணமி பார்த்தீங்கன்னா பல மடங்கு சக்தி வாய்ந்த நாளாக சொல்லப்படுது. இந்த சித்ரா பௌர்ணமி திதியில் சோடசக்கலை நேரம் எப்போ வருது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். சோடசக்கலை நேரம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது சித்தர்களால் நமக்கு கொடுக்கப்பட்ட அதிசக்தி வாய்ந்த ஒரு நேரம். பௌர்ணமி திதி முடியக்கூடிய நேரத்திலையும் அமாவாசை திதி முடியக்கூடிய நேரத்திலையும் வரக்கூடியது தான் நம்ம சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்றோம். பஞ்சாங்கத்துல சோடசக்கலை நேரம் பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. 2 மணி நேரம் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா வெறும் 5 நொடிகள், அதாவது ஒரு சொடக்கு போடக்கூடிய நேரத்துல வரதுதான் சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அந்த 5 வினாடி எது அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா தெரியாது. அதனாலதான் இந்த 2 மணி நேரத்தையுமே நம்ம தவற விடாம பயன்படுத்திக்கணும். உங்க மனசுல வச்சிருக்க கோரிக்கைகள் எதுவா இருந்தாலும் சரி, அதை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க மன அமைதியோட மன சுத்தத்தோட தியானம் செய்யணும். இன்னைக்கு பௌர்ணமி அப்படிங்கிறதுனால இன்னைக்கு சாயங்காலம் சந்திர தரிசனம் கண்டிப்பா நம்ம எல்லாருமே செய்வோம். சித்ரா பௌர்ணமி வழிபாட்டை சிறப்பான முறையில வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு குலதெய்வ வழிபாடு, அம்மன் வழிபாடு இது எல்லாமே இன்னைக்கு செஞ்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. நாளைய தினம் 24/4/2024 புதன்கிழமை அதிகாலை 4:50 மணியிலிருந்து 6:50 மணி வரைக்கும் இந்த சோடசக்கலை நேரமானது நமக்கு வருது. புதன்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த சோடசக்கலை நேரம் வரது நமக்கு ரெட்டிப்பு பலன்களை கண்டிப்பா தரும். இப்ப நம்ம அடுத்தது இந்த சோடசக்கலை வழிபாட்டை எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். காலையிலேயே எழுந்து சுத்தபத்தமா குளிச்சுட்டு கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி அமர்ந்துக்கோங்க. உங்களுடைய முதுகு தண்டுவடம் பார்த்தீங்கன்னா நேரா இருக்கிறபடி இருக்கணும். உங்க மனசை நீங்க ஒருநிலைப்படுத்தி குலதெய்வத்தையோ இல்ல உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ நீங்க மனசார வேண்டிக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல்களை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க வைங்க. அது எதுவா இருந்தாலும் சரி. ஆனா அந்த வேண்டுதல் பாத்தீங்கன்னா யாரையும் புண்படுத்தாதபடி, யாருக்கும் எந்த ஒரு தீங்கையும் விளைவிக்காதபடி இருந்தா மட்டும்தான் கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். அது வேற எந்த வேண்டுதலா கூட இருக்கலாம். வீடு கட்டணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், நோய் நொடிகள் இல்லாம இருக்கணும், திருமணம் நடக்கணும், கடன் தொல்லை இல்லாம இருக்கணும் அப்படின்னு நீங்க எது வேணாலும் வேண்டிக்கோங்க. யாருக்கும் தீங்கு விளைவிக்காதபடி மட்டும் வேண்டிக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த 2 மணி நேரமுமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்க அந்த ஒரே வேண்டுதலை உங்க மனசுல தியான நிலையில சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க கேட்டதை நிச்சயமா கண்டிப்பா உங்களுக்கு பிரபஞ்சமானது தரும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு நேரம் தான் இந்த சோடசக்கலை நேரம். இந்த 2 மணி நேரத்துக்குள்ளார அந்த 5 வினாடிகள் எப்போ வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? அதனால தொடர்ந்து 2 மணி நேரமுமே கண்ணை மூடி தியானம் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட என்ன மாதிரியான பதிவுகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு தெரியப்படுத்துங்க. அந்த மாதிரி பதிவுகளை வரக்கூடிய நாட்கள்ல நான் உங்களுக்கு தரேன். நன்றி, வணக்கம்.